ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். இன்னைக்கு ராகி களி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய கப்பு. இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் இருந்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி. நான் வந்து இந்த கப்பால் ராகி மாவு எடுத்த கப்பாலேயே 1/2 கப் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு. இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 1/2 கப் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஊற்றி வச்ச தண்ணி நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கட்டி விழுந்துடும். நல்லா கொதி வர்ற வர நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டு இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்தரலாம். இதுல கொஞ்சமா நான் இதுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலந்து விட்டுருங்க. நீங்கள் மத்து குச்சியிலையும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த குக்கர் அடி கனமாக இருக்கிறதுனால நான் குக்கரை வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட அடி கனமாக பாத்திரம் இருந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி தொட்டு நல்லா வலிச்சு விட்டுறலாம். தண்ணி தொட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டேன். கையில் பாருங்க இப்பவே நல்லா ஒட்டாம வருது. நல்லா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. அப்போதான் நல்லா புளிங்கி வேகும். களி அங்கே வெந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து தோலை எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, சின்னதாக 2 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 கருவேப்பிலை, ஒரு கொத்துக்கும் கம்மியாகவே நான் இதில் சேர்க்குறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் போடலை. இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ களியே பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. கலரே நல்லா மாறி இருக்கு.
அந்த வேர்த்த தண்ணியெல்லாம் மட்டும் மேலே கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி கலர் இருக்குது. நல்லா கிளறி விட்டுறலாம். கீழே இருந்து மேலே அப்படியே கிளறி விட்டால் தான் அடியில் இருக்கிறதும் மேலே வந்து நல்லா இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டேன். எல்லாம் தண்ணி தொட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளார சட்னியை தாளிச்சுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். ஓரளவு ஆறிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு கப்பில் எடுத்து போட்டு உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு உருண்டையும் ஊற்றிக்கலாம். சட்னி தாளிச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சட்னி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் குழம்புக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பூனில் இருந்ததை நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இதில் நல்லா ஆறுன உடனே தயிர் ஊற்றி மோர் ஊற்றி கரைச்சும் இதை வந்து கூலாக குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.